பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. இப்ப பிஜேபி தனி பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சிக்கு போயிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்களோட இலாக்கா இந்த அமைச்சர்கள் யார் யார் அவங்களுக்கு என்னென்ன இலாக்கா அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. ஒரு காணொளி பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு காங்கிரஸோட வெற்றியை சொல்றாரு, இதுதான் அவங்களோட உண்மையான வெற்றி அப்படின்னு. பட் நம்ம நிஜத்துல பார்த்திருப்போம், ஈவன் சூப்பர் ஸ்டார் அவர்களே சொல்லியிருக்காரு, மக்கள் நல்ல ஒரு எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, பலமான எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். காங்கிரஸ் அபரிவிதமான வளர்ச்சி, 57-99 சீட்டுகள் வெற்றி எல்லாம் பாக்குறப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்ன கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதுல ஏதாவது உண்மை இருக்கா, இல்ல ஒரு அரசியல் கருத்து அப்படின்னு நம்ம கடந்து போலாமா? இல்ல, இந்த தேர்தல நம்ம ஒரு செஃபாலஜிஸ்ட் இல்ல ஒரு அனலிஸ்டா பாக்குறப்போ எங்கெங்க அவங்க புதுசா ஜெயிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலயோ கேரளாலயோ எடுத்துக்கிட்டீங்கன்னா போன தடவை 9 சீட்ல இந்த தடவை ஒரே ஒரு சீட் ஆட் ஆயிருக்கு. இது முழுக்க முழுக்க திமுக உடைய பலம். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா இன்னொரு சைட்ல வைரலா செல்வ பெருந்தகை பேச இல்ல, அவங்க 99 சீட்ல தமிழ்நாட்டுல 10 சீட்டு, கேரளால கிட்டத்தட்ட 14 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. கர்நாடகால ஒரு 5 சீட்டு அதிகமாயிருக்கு. சென்ற முறை 2 சீட்டு ஜெயிச்சவங்க இந்த முறை 8-9 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 6-7 சீட்டு அதிகமாயிருக்கு. ஆச்சா, அங்க அவர்களுடைய பலம் சித்தராமையா மற்றும் DK சிவகுமார் தான். இதுல மற்ற எதுவுமே கிடையாது, சில இலவசங்கள்னு வச்சுக்கோங்க. தெலுங்கானால ராஷ்டிரிய பாரதிய TRS வேலைக்கு போறத பிஜேபி எங்கெல்லாம் பிஜேபி பலம் வந்திருக்கோ அங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. பிஜேபி ஸ்ப்ரெட் ஆகாத இடத்துல ஆல்டர்னேட் இல்லாம காங்கிரஸ் எடுத்திருக்கு. இதுதான் இந்த நிலைமை. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டை அவங்க பலத்துல கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தால் அது பஞ்சாப் தான். அது கூட சென்ற முறை 8 வாங்கினது இந்த தடவை 7 ஆயிருக்கு, குறையத்தான் செஞ்சிருக்கு. ஸோ இதுதான் அடிப்படை. இதுக்கு அடுத்தது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், யூபியில அகிலேஷ் யாதவோட சேர்ந்து எடுத்திருக்காங்க. இந்த ஹரியானால ஒரு 5 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹரியானா, யூபி, பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த 4க்கும் ஒரு அடிப்படை என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஒண்ணு, ஒரு குஜராத் அமைச்சர் ஜாட்டுகளுக்கு எதிராக பேசியது சற்றே சமூகத்தில் குழப்பம் ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. 2வதாக இந்த ஜாட் சமூகம் விவசாயிகள் சம்பந்தப்பட்டது, அந்த விவசாயிகள் போராட்டம் இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து அந்த சமூகத்துல ரொம்ப குறைவான அளவுல வாக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதையெல்லாம் கூட ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர் சொல்லி இருக்கிறது, இந்த காங்கிரஸ் முழுக்க முழுக்க முஸ்லிம் ஓட்டுகளை குறிவைத்து இயங்குகிறது. முஸ்லிம்கள் 15-18% அப்படியே வரும், அதை தாண்டி எவ்வளவு அதிகமா வாங்கணும், ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு காட்டியிருக்காரு. இது இன்னைக்கு புதுசா வரல. 2018 மத்திய பிரதேஷ்ல கமல்நாத் அவர்கள் முஸ்லிம்களுக்கிடையே பேசியிருப்பார். அந்த வீடியோல என்ன சொல்லி இருப்பார்னா, இந்துக்கள் ஜாதி வாரியா பிரிச்சு போடுவாங்க, அதனால பிஜேபி நாங்களும் ஓரளவு இந்து ஓட்டு சமமா வாங்கிடுவோம். ஆனா முஸ்லிம்கள் 90% அப்படியே 85-95% மொத்தமா காங்கிரஸ்க்கு போட்டா நம்ம அப்பதான் காங்கிரஸ் ஜெயிக்க முடியும். முஸ்லிம்கள்ட்ட போய் அவர் பேசிய காணொளி இன்னைக்கு நெட்ல இருக்கு, உங்களுக்கு வேணும்னாலும் என்னால அனுப்ப முடியும். சோ இது 2018 ஓட் ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் பரப்புல பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பிச்சாரு. இல்ல, அது மோடி ஆரம்பிக்கல, அது ஆரம்பிச்சது மரியா ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு நமது இத்தாலி காங்கிரஸ் ஆட்சி செய்த போது அவர்களுடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்த சல்மான் குர்ஷித் அவர்கள் தலைமையில ஃபரூக்காபாத்னு யூபியில மீட்டிங் நடந்தப்ப அவருடைய தங்கை மகள் மரியா ஆலம் சொன்னது, ஒவ்வொரு முஸ்லிமும் காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், பாஜகவை தோற்கடிக்க வேண்டியது இஸ்லாமிய மத கடமை, அதுதான் மத கடமைங்கிறது தான் ஜிஹாதுங்கிறது, அது வார் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணாங்க. முஸ்லிம்கள் நாம் எல்லாம் ஓட் ஜிஹாத் செய்து பாஜகவை தோற்கடிக்க வேண்டும்னு சொன்னது
திருமதி மரியா ஆலம் சல்மான் குர்ஷித் மேல அவங்க பேர்ல எஃப்ஐஆரும் போட்டிருக்கு. உங்களுக்கு வேணும்னாலும் அந்த லிங்கை என்னால அனுப்ப முடியும். அதைத்தான் அவர் எடுத்து காட்டினார். இது நிஜமா நடந்துதா இல்லையா? ஏன்னா இதைத்தான் இவரும் சொல்லி இருக்காருன்னு பார்த்தா 2 உதாரணங்களை எடுத்துக்கலாம். ஒண்ணு, அஸ்ஸாம்ல ஏயுடிபின்னு ஒரு பார்ட்டி, அவர் போடோலாண்ட்ல முஸ்லிம்கள் பிரதானமாக இருக்கிற தொகுதியில 2009 இருந்து கடந்த 15 வருடமாக எம்பியாக இருக்கிறார். உள்ளூர் மக்களுக்கு பல நல்லது செஞ்சிருக்கார். ஆனால் இந்த முறை அவரை தோற்கடித்து காங்கிரஸை வெற்றி பெற வேண்டும் என்று முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து அவர் தோற்கப்படுகிறார். முஸ்லிம்களுக்காக கட்சி நடத்தும் ஒரு மதவாத கட்சி தலைவரையே காங்கிரஸ் ஆதரவாக தோற்கடித்திருக்காங்க. இதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இன்றைக்கு சென்ற 2019 இருந்து 24 வரைக்கும் காங்கிரஸ் பாராளுமன்ற தலைவராக இருந்தவர் அதிரஞ்சன் சௌத்ரி. அவர் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக உள்ள தொகுதியில் முஸ்லிம்களுக்கு மிகவும் உதவிகரமாக பல்வேறு பணிகளை செய்து 25 ஆண்டுகளாக எம்பியாக இருக்கிறவர். அவரை எதிர்த்து வெளி மாநிலத்திலிருந்து குஜராத்தை சேர்ந்த கிரிக்கெட்டர் யூசுப் பத்தானை கொண்டு போட ஒரு முஸ்லிம் விட்டார் என்று அவருக்கு ஓட்டு போட அதிரஞ்சன் சௌத்ரி தோத்து போயிட்டார். இதெல்லாம் கூட டிஎம்சி வேவ்னு நீங்க சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3வதாக நான் கொடுக்கிற ஆதாரம் தான் மகாராஷ்டிரால நாசிக் பாம்பே ரூட்ல இருக்கிற தூல் அப்படிங்கிற ஒரு தொகுதி. அதுல மொத்தம் 6 ஒரு எம்பி தொகுதினா 6ல இருந்து 7 சட்டமன்ற தொகுதி இருக்கும். 6ல 5லயுமே லீட்ல இருக்கிறது சிவசேனா கட்சி ஷிண்டே பிரிவை சேர்ந்தவர். 5 தொகுதி 5லயும் 30,000 40,000ங்கிற மேனிக்கு 1,93,000 ஓட்டு லீட்ல இருக்கார். ஆனால் தூள்ல இருக்கிற ஒரே ஒரு தொகுதி மாலைகான் சென்ட்ரல் அப்படிங்கிற அந்த சட்டமன்ற தொகுதியில 95% முஸ்லிம்கள். அதுல அவர் பிஜேபி 3,000 ஓட்டு வாங்குது. ஆதரவு பெற்ற ஷிண்டே கட்சிக்காரர். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரர் அங்க 1,98,000 வாங்கி மொத்தம் 3,000 ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. அப்போ முஸ்லிம்கள் மொத்தமாக அப்படியே போடணும் அப்படிங்கிறத இந்த முறை எனக்கு தகவல் என்னன்னா, அகில இந்திய அளவுல கடந்த 4-5 வாரங்களாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்கள் வெள்ளிக்கிழமை கூடலுக்கு பிறகு மொத்த கூடலுக்கு பிறகு ஒரு ஏரியாக்காரங்களையா கூப்பிட்டு உட்கார வச்சு, லேடிஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்கள் மொத்தமாக காங்கிரஸுக்கு தான் போடணும் அப்படின்னு ஒரு பிரெயின் வாஷிங் நடந்திருக்கு. இதனுடைய பலன் கிடைச்சிருக்கு. இதை விட இன்னும் அதிகமா சொன்னீங்கன்னா தெலுங்கானால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜமாத் தெளிவாக ரைட்டிங்ல கொடுத்தாங்க. இந்த தொகுதிகளில் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போடணும், இந்த தொகுதிகளில் எல்லாம் ஓவைசி கட்சியின் மஜ்லிஸ்க்கு 8 தொகுதியில 69 தொகுதியில காங்கிரஸ்க்கு 8 தொகுதியில ஏஐஎம்ஐ எண்ணப்படுகின்ற ஓவைசி கட்சி மீதம் உள்ளத்தில் பிஆர்எஸ். ஏன்னா அங்கெல்லாம் காங்கிரஸ் பலமா இல்லைன்னு அப்படி லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. சோ அவர்கள் ரொம்ப தெளிவா வேலை செய்யறாங்க. இத்தோட இன்னும் ஒண்ணு, ராகுல் காந்தி அவர்கள் கடாக்கட் யாரெல்லாம் ரோடோரமாக உட்கார்ந்து கொண்டு இன்ஸ்டாகிராமும் பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம பார்த்திருப்போம் காங்கிரஸ் அலுவலகம் டெல்லியிலயா இருக்கட்டும் யூபியில இருக்கும் காங்கிரஸ் அலுவலகத்தை நோக்கி பெண்கள் படையெடுக்கிறத நம்ம பாக்குறோமே. இல்ல காங்கிரஸ் அலுவலகம் மட்டும் இல்ல, நீங்க தமிழ் இந்துலயே ஒரு செய்தி இருக்கு. பெங்களூர்ல தலைமை போஸ்ட் ஆபீஸ்ல முஸ்லிம் பெண்கள் தினமும் எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டா, எங்களுக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதியில இருந்து மாதம் 8,500 ரூபாய் தருவதாக காங்கிரஸ் சொல்லியிருக்கு. எனக்கு வருகிற செய்தி கரெக்ட் என்று சொன்னால், அந்த பிரெயின் வாஷிங் சொன்ன பாருங்க மசூதி உள்ள, அதுல இந்த மாதம் 1,00,000 ரூபாய் பிபிஎல் ஃபேமிலியை சேர்ந்த பெண்கள் பெரும்பான்மை மைனாரிட்டிகளுக்கு என முஸ்லிம்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும், அதனால் போடுங்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்பிதான் அதனாலதான் பெருமளவில் முஸ்லிம் பெண்கள் மட்டுமே பெங்களூர்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. லக்னோல போய் லக்னோல அது நீங்க சொல்ற அந்த வீடியோ லக்னோல நடந்திருக்கு, மற்ற ஊர்களையும் நடந்திருக்கு. இங்க கன்னியாகுமரியில ஒருவர் போய் கொடுக்கிற ஒரு வீடியோவும் நம்ம பி குரூஸ் இங்கிலீஷ் சேனல்ல போட்டிருக்காங்க. அதுல அவரு ஒரு இது கொடுக்கிறார் சர்டிபிகேட் மாதிரி. அதுல வருடம் 1,00,000 ரூபாய் தரப்படும், கீழே சிக்னேச்சர் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, பிளஸ் ஒரு இது வேற இருக்குது, நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஸ்கேன் பண்றதுக்கு நம்ம இது வச்சிருக்கோங்க அந்த இது. ஸோ அது அவ்வளவு ஒரு சர்டிபிகேட் நம்பிக்கை தகுந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பாக சட்ட விரோதமான செயல். எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் இதை வழக்காக கொண்டு போய் 99 எம்பிக்களையும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு இருக்கார். ஆனால் சட்டத்தில் பல ஓட்டைகள் உண்டு.
அவ்வளவு எளிதாக வெல்லுமான்னு தெரியாது. ஆனால் இது நிச்சயமாக தடுக்கணும். இந்த 15% முஸ்லிம்ஸ், அதே அளவுக்கு 2-5% இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படியே பெரும்பான்மையாக உங்களுக்கு இதுக்கு இந்த முறை பாஜகவுக்கு போட்டிருக்காங்க. இதற்கு 3 காரணம். ஒண்ணு வந்து இதுல இந்த 8500 ரூபாய் ஸ்கீம் மாசம், 2வது ஜமாத்துகளில் பிரச்சாரம் நடந்திருக்கு, 3வது அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு பேக்வேர்டு கிளாஸ், அதாவது நம்மளுடைய ரிசர்வேஷன்ல ஷெட்யூல்ட் கேஸ்ட்னா எஸ்சி பட்டியலில் உள்ள இந்த ஜாதிகள் ஷெட்யூல்டு கேஸ்ட்னு பேரு. அந்த பட்டியலில் இல்லாத பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் அப்படின்னா பிசின்னு பேரு. இதற்கு அடுத்ததாக ஓசின்னு சொல்லிட்டு அதர் கேஸ்ட் இருந்தது, அதை ஓபன் காம்படிஷன் மெரிட்னு பார்த்துட்டாங்க. இந்த 2வது இருந்ததை பிசி இல்ல ஓபிசின்னு சொல்லுவாங்க, அதர் பேக்வர்ட் கேஸ்ட். அந்த எஸ்சி பட் அதை என்ன பண்ணிட்டாங்க, மண்டல் கமிஷன் இப்போ பேக்வர்டு கிளாஸ் அப்படின்னு சேர்த்து அதில் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு இடையேயும் பிறப்பிலேயே தீண்டாமைகள் உள்ளது. அப்படி தீண்டாமை அனுபவிக்கும் ஜாதிகளை, முஸ்லிம் ஜாதிகளையும் பேக்வர்டா சேர்க்கறதுக்கு மண்டல் கமிஷன்ல ஆரம்பிச்சு. ஆனால் அதை தாண்டி எல்லா முஸ்லிம்களையும் பேக்வர்ட்னு அறிவிப்பது என்று பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுல இப்ப ரீசெண்டா ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க, கர்நாடகால போட்டிருக்காங்க, ஆந்திரால போட்டிருக்காங்க, தெலுங்கானால முஸ்லிம்ங்கிற பேர்ல கொடுத்த ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டேல இருக்கு. சோ இதை திரு மோடி அவர்கள் சுட்டிக்காட்டி, நான் உயிரோடு உள்ளவரை மத ரீதியான ரிசர்வேஷனை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் வெறுப்பு பிரச்சாரம் நடந்து உள்ளது. இதுதான் ஒரு முக்கிய காரணம். இதற்கு அடுத்ததாக இது ஜாதி ரீதியான பிளவு, அதாவது 400க்கு மேல் இந்த முறை அப்படின்னு தன்னுடைய பிஜேபி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவர் சொன்னதை வைத்துக் கொண்டு, அப்படி 400 வாங்கினால் இவர்கள் இந்திய சட்டத்தை திருத்துவார்கள், ரிசர்வேஷன் ஒழிக்கப்படும் என்று ஒரு பரப்புதலில் ஓரளவு சில தலித் கம்யூனிட்டிகள், அதாவது பட்டியல் ஜாதி சமூகத்தினர் நம்பியதால் அந்த ஓட்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்திருக்கு. மொத்தமாலாம் போகல, பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுல போயிருக்கு. மற்றபடி பெரிய அளவுல எதுவுமே நடக்கல. உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க அவங்க அப்பா காலத்துல இருந்து என்ன பண்றதுன்னா, இப்போ நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன் தாலுகா அப்படின்லாம் பிரிக்கிறப்போ அங்க உத்தரப்பிரதேசத்துல 14% பிராமணர்கள் உண்டு, அதே மாதிரி 14% யாதவர்கள் உண்டு. அவர் என்ன பண்றாருன்னா 14% யாதவர்கள், 18-20% முஸ்லிம் சேர்த்தா கிட்டத்தட்ட 35% ஆயிடுச்சு. 3ஆம் நாளா சண்டை போட்டா முஸ்லிம்கள் ஓட்டுல ஜெயிக்க முடியும் எம்ஒய் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இதுக்காக என்ன பண்றாரு, 1993லயே யாதவைசேஷன் ஆஃப் யூபின்னே ஒரு ஆர்டிகல் இந்தியா டுடேல இருக்கிறது, இன்னைக்கு நெட்ல இருக்கு. அது பிரகாரம் பஞ்சாயத்துகள் தாலுகாக்களை எல்லாம் 2-3 பிரிக்கிறது. உதாரணமாக இப்ப பல்லாவரத்துல முஸ்லிம் அதிகம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பிராமணர்கள் அதிகமா இருக்கிற ஊரோட சேர்த்து அதை நியூட்ரலைஸ் பண்ணு, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பகுதியை மாத்தி இப்படி பண்ணி பெரும்பாலான தாலுகாக்களில் யாதவர்கள் டாமினேஷனை பண்ணி, யாதவர்கள் கடந்த 25 வருடமாக சமாஜ்வாதி பார்ட்டி ஆட்சியில் பல லாபங்கள் பெற்றனர். நடுவுல மாயாவதி ஆட்சி செய்த போது எஸ்சிகளில் ஜாதவ் என்ற பிரிவினர், அவர் சேர்ந்த பிரிவினருக்கு நல்ல பெனிஃபிட் கொடுத்தாங்க. ஆனால் இதையெல்லாம் உடைத்து ஜாதிகள் இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி, ஒரு ஆஸ்பிரேஷனல் இந்தியாவை நோக்கி இந்தியாவை கொண்டு சென்றார். ஆனால் ராகுல் காந்தி இந்த முறை மீண்டும் அந்த ஜாதிய பிளவு, மதவாத பிளவுகளை கொண்டு போயிருக்காரு. இதுல ஒரு தவறான மோட்டார் மவுத் ஒண்ணு குஜராத்ல பேசினதும் எல்லாம் சேர்ந்துகிட்டு ஒரு 50 சீட்டுகளை பிஜேபிக்கு குறைச்சிருக்கு. அடுத்த ஒரு தகவல் வருது, ராகுல் காந்தி அவருக்கு வந்து 2 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கார். இன்னைக்கு கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ரேபரேலியும் உத்தரப்பிரதேச அந்த தொகுதியிலையும் நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வயநாட்லையும் நன்றி சொல்றார். இப்போ ஒரு தகவல் கசிங்க இருக்கு, ராகுல் காந்தி வந்து வயநாடை விட்டு கொடுக்க போகிறார். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல அங்க தேர்தல் வரனால அதுதான் தக்க வைக்க போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அவர் எதை விட்டு கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, வயநாடை விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் வயநாட்டை சென்ற முறை அமேதியில தோத்தவுடனே தென்னிந்தியர்கள் நல்லவர்கள் என்னை அணைத்துக் கொண்டார்கள்னு சொல்லி, அதாவது வட இந்தியர்கள் நல்லவர்கள் இல்லைன்னு சொன்னார். இப்போ உல்டாவா மாத்துறாரு. அதாவது திருப்பி ரேபரேலியில தேர்தல் வந்தால்
அங்க இப்ப பிரியங்கா நின்னா கூட திருப்பி ஜெயிப்பாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதாவது ஒரு சரியான கோஆர்டினேஷன் யூபி பாஜக இல்லைன்னு செய்தி வருது. அதாவது இந்தியா முழுக்க சென்ற முறை 303 எம்பிக்களை வைத்திருந்த பாஜக அதுல 145 எம்பிக்களுக்கு சீட்டு தரல. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 45%. ஆனால் 62 எம்பிக்களை வைத்திருந்த யூபியில 56 பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க, 90%. அதுல 29 பேர் தோத்ததுல 26 பேர் பழைய எம்பிக்கள். அது இந்த பழைய எம்பிக்கள் மேல் இருந்த அதிருப்தியை பார்த்து மாற்றுவதில் சில தவறுகள் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் அதை இவங்க பேர்ல எல்லாம் உங்களுக்கு தவறான அறிக்கைகள் இருக்கு மாத்துங்கன்னு சொன்னதை ஏதோ டெல்லி சரியாக செய்யவில்லை அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாற்றங்களை செய்தால் உங்களுக்கு இப்பொழுது திருப்பி சரியாக ஒர்க் பண்ணா ரேபரேலியிலையும் திருப்பி அவங்க தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற உங்களுக்கு வயநாட்டுடைய தொடர்ந்து இப்ப பார்த்தோம் பிரியங்கா காந்தி அவர்கள் வாரணாசியில நின்னா பிரதமரே தோத்திருப்பார் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பேச்சுகள் பாக்குறோம். அப்ப பிரியங்கா காந்தி அவர்கள் வயநாட்டுல இடைத்தேர்தல நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சப்போஸ் இவர் ரிசைன் பண்ணா மோஸ்ட்லி நான் அது நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு இன்னொரு ஆல்டர்னேட் சீட் சவுத்ல வைக்கலாம்னு யோசிப்பாங்க. வயநாட்டுடைய டெமோகிராஃபி எப்படின்னு சொன்னால் வயநாட்டில் மொத்தம் 6 தொகுதியில 3 தொகுதிகளில் முஸ்லிம்கள் பெரும்பான்மை. கிட்டத்தட்ட மொத்தம் 6ல சேர்த்தா 38% வருது. அதாவது கோழிக்கோடு, சுல்தான் பத்தேரி மற்றும் இன்னும் ஒரு தொகுதி 3 தொகுதியில வரும். வயநாடு சைட்ல இருக்கிற தொகுதிகள்ல கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்கள் மெஜாரிட்டி உண்டு. மொத்தமாக 57% மைனாரிட்டிகள் இருக்கிறதுனால அங்கே அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். முஸ்லீம் லீக் அங்கே யூடிஎஃப் கூட்டணிங்கிறது இன்னும் எளிதாக போயிடுது. அதனால வயநாட்டை பொறுத்தவரை பாஜக முஸ்லிம் லீகோடு ஆதரவு கொண்டு எந்த வேட்பாளரை போட்டாலும் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்னொன்னு பாஜக அங்கே வேட்பாளரை போடாமல் சிபிஎம் டைரக்டா சண்டை போட விட்டா அட்லீஸ்ட் ஓட்டு பிரியாம இருக்கும். இந்த முறை சுரேந்திரன் ஒரு பெரிய பலமான வேட்பாளரை போட்டு பிரிக்கிறப்ப உங்களுக்கு லீட் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுது. இன்னொன்னு நீங்க வாரணாசி சொன்னீங்க. அதாவது இப்ப ராகுல் காந்தி வயநாட்டை தேர்ந்தெடுக்க காரணம் அங்கே மைனாரிட்டிகள் அதிகம்னு சொல்லிட்டு. ஆனால் மோடி அப்படிலாம் தேர்ந்தெடுக்கல. இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் கோவில் என்றால் முக்தி ஸ்தலம் என்றால் காசி, அங்க நிக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணார். நீங்க இன்னைக்கு பட்டு புடவை வாங்குற எல்லாருக்கும் தெரியும் பனாரஸ் பட்டுன்னு, காஞ்சிபுரம் பட்டுக்கு அடுத்தது அந்த பனாரஸ் பட்டை நெய்பவர்கள் 95% முஸ்லிம்கள் தான், அங்குள்ள முஸ்லிம்கள் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 லட்சம் ஓட்டுகளுக்கு மேல இருக்கிற சமூகம். அவர்களும் எனக்கு போடுவார்கள் என்று சொல்லி நின்று 2 முறை ஜெயித்தார்கள். நம்ம முன்னாடி பேசின அந்த ஒரு மறைமுக கேம்பெயின்ல இந்த முறை அவர்கள் மொத்தமாக எதிர்த்து போட்டதால் உங்களுக்கு அவருடைய லீடு குறைஞ்சிருக்கு. ஆனால் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டார்கள். இவருக்கு என்னப்பா வாய் சுடலாம், வாயில வடை சுடுறதா கஷ்டம். ராகுல் காந்தியை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா எடுப்பார் கைப்பிள்ளையாக அவர் விளையாடிட்டு இருக்கார். 99ல இருந்து 2009ல இருந்து 2012 வரைக்கும் தேர்தல், அதாவது எம்பியை நாங்கள் டெல்லியில இருந்து தேர்ந்தெடுக்க மாட்டோம், உள்ளூர்ல இருக்கிற மக்கள், உள்ளூர்ல இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் தேர்ந்தெடுக்கும்படியாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துல இருக்கிற சிஸ்டத்தை கொண்டு வருவேன்னாரு. அதுக்கப்புறம் 2012லயே அவருக்கு அங்க பிரச்சனை வந்த உடனே அஸ்ஸாம்ல ஒரு ராஜ்யசபா சீட்டு வேக்கண்ட் ஆன உடனே அதுக்கு அமேதியை சேர்ந்த சஞ்சய் சிங்கிறவரை போட்டு தன்னுடைய சீட்டை பலப்படுத்தி கொண்டார். இதுதான் இவருடைய ஜனநாயகம்ங்கிறது. அதனால இவருக்கு ஜனநாயகத்து மேல அப்புறம் 2012ல அவர் காங்கிரஸ் செக்ரட்டரியா இருந்தப்போ உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பிராமண மாநாட்டுல போய் நான் முதலில் பிராமணன், அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் செக்ரட்டரி அப்படின்னு பேசியிருக்காரு. அப்புறமா இன்னொரு ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கவுல் பிராமணன், காஷ்மீரை சேர்ந்த கவுல் பிராமணன், தத்ராத்திரேய கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே போய் குஜராத்ல ஒரு கோயிலுக்கு போனப்போ அவரோடு கூட வந்தவர் ஹிந்து அல்லாதவர்கள் டைரியில இவர் பேரை எழுதி கையெழுத்து போட்டு போயிருக்காங்க. அப்ப இவர் என்ன மதம் என்ன ஜாதிங்கிறது தெரியாது. இந்த முறை உங்களுக்கு ஜாதி ரீதியாக சென்சஸ் மற்றும் முஸ்லிம் மதவாதத்தை தூண்டி ஒரு சின்ன வெற்றியை பெற்றிருக்காங்க. அதாவது ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வையில பெரும்பாலானவர்கள் இதுல பெரிய தவறு இல்லை. ஆனா மக்கள் இன்னைக்கு எக்கானமிஸ்ட்ல இதுலதான் படிச்சேன், பிசினஸ் டுடேலயோ இந்தியா டுடேல
மக்கள் மோடி அரசை இருக்க வேண்டும் என்று விரும்பி போட்டுள்ளார்கள். அதே நேரத்தில் ஒரு சிறிய செக் வைப்பதற்காக இவர்களுக்கு குரல் கொடுக்கும் அளவிற்கு பலம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இதுல இன்னும் ஒண்ணு ஈஸியா புரியணும்னு வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷ் தாங்க ரொம்ப கரெக்ட். 2018 தேர்தல்ல உங்களுக்கு பாஜகவை சற்றே தோற்கடித்தார்கள். உடனே 1.5 வருஷத்துக்கு நம்ம கமல்நாத் ஆட்சிக்கு வந்தாரு. அவர் ஆட்சி செய்து காட்டின அப்புறம் மக்கள் மீண்டும் அவங்க வேண்டாம்னு சொல்லி அப்படியே திருப்பி மொத்தமா 30 வருஷமா அந்த 1.5 வருஷம் தவிர தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப சென்ற முறை 29க்கு 28 சீட் ஜெயிச்சாங்க. இந்த முறை 29க்கு 29 எம்பியும் மத்திய பிரதேஷ்ல இருந்து வந்திருக்கு. எனவே காங்கிரஸ் அந்த மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷம் ஆட்சி செஞ்சாலே மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன் கர்நாடகால இப்ப உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 220க்கு 150 சீட்டுக்கு மேல ஜெயிச்சாங்க. இந்த முறை உங்களுக்கு 9 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. தெலுங்கானாலையும் அதே மாதிரி குறைஞ்சு போச்சு. ஹனிமூன் பீரியட்னு சொல்ற ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துக்குள்ள குறைய தொடங்கி ஆயிடுச்சு. எனவே கொஞ்சம் பாஜக சற்றே சரியா வேலை செய்யலையோ அப்படிங்கிறது இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பிளவுவாதம் மதவாதம் வெற்றி பெற்றிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருப்பி மதவாதத்தை தூண்டிட்டு இருக்காங்க. கவனிச்சிங்களா டிஎன்பிஎஸ்சி பேப்பரை? என்ன பிரச்சனை? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேள்வியில முதல் கேள்வியாவே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு வச்சு அது கூடாதுன்னு சொல்லி கேஸ் போடப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜிஆர் சுவாமிநாதன் 40% எடுக்கணும், தமிழ்நாட்டுல நீ வேலை செய்யணும்னா தமிழ் தெரியணுங்கிறது கரெக்ட்னு தீர்ப்பு கொடுத்தவொடனே எக்ஸாம் வச்சிருக்காங்க. இப்போ அதுல முதல் 2 கேள்வி ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அது இஸ்லாம் கிறிஸ்துவ கேள்விங்கிறது ஒண்ணு. 2வது அந்த முதல் கேள்விக்கு அவங்க கொடுத்த ஆன்சரும் தப்பு. ஆன்சர் கீழ் 4 கொடுக்குறாங்க, எது கரெக்ட்னு தேர்ந்தெடுக்கணும். அந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வருகையை முன்பாகவே அறிவித்தவர் யார் அப்படிங்கிறது கேள்வி. கீழே பதில்ல அருளப்பன், யோவான், இன்னும் 2 பேர் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல சுவிசேஷ கதைப்படியாக இயேசுதான் கிறிஸ்துன்னு முன்னறிவிப்பு செய்ததாக சொல்லப்படுபவர் பேரு யோவான் ஸ்நானன் அல்லது ஞானஸ்தானி யோவான்னு பேர். சரியா? அங்க யோவான்னு கிட்டத்தட்ட 3 பேர் புதிய ஏற்பாட்டுல வருவாங்க. அதுல இயேசுவின் சீடரும் ஒருத்தர். இந்த பேரையே மாத்தி, அதாவது மொழிபெயர்க்கிறதுங்கிறது கேத்தலிக்ஸ்ல உண்டு. இப்ப செயின்ட் பால் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் தமிழ்ல பவுல்னு எழுதியிருப்பாங்க. பெரும்பாலும் நீங்க டிவியில வரவங்க எல்லாம் படிப்பாங்க. ஆனா கத்தோலிகர்கள் மாத்திரம் பவுல்ங்கிறத சின்னப்பர்னு மொழிபெயர்ப்பாங்க. பீட்டர் அல்லது பேதுரு அப்படின்னு எழுதப்படுறத இவங்க மாத்திரம் ராயப்பர்னு எழுதுவாங்க. அதே மாதிரி சீடரான யோவானை அருளப்பர்னு எழுதுவாங்க. இங்க இந்த கேள்விக்கு பதிலாக அருளப்பன்னு எழுதுறாங்க. எதற்காக? இது தேவையில்லாத இந்த குழப்பங்கள். ஏன்னா இது ஒரு பிரிவு கேத்தலிக்ஸ் மாத்திரம் தான் இந்த மொழி மாற்றம். மீதி எந்த குரூப்பும் எல்லாருமே இப்ப ஜான் தி பேப்டிஸ்ட் பதில் இருக்கணும். ஞானஸ்தானி யோவான் இல்ல யோவான் ஸ்நானன். இங்க யோவான்னு எழுதினாலும் சீடரைத்தான் குறிக்கும், அருளப்பன்னு எழுதினாலும் சீடரைத்தான் குறிக்கும். சோ இது ஒரு பிரச்சனையான கேசி. ஃபர்ஸ்ட் கேள்வி ஆன்சருக்கையும் தப்பா இருக்கு. எதற்காக இந்த இப்போ வந்து ஔவையாரு இன்னொன்னும் பரவுது. நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு நேத்தில இருந்து பரவிட்டு இருக்கப்ப அண்மையில திடீர்னு இன்னொன்னு பரவுது. ஒரு 3ஆம் வகுப்பு புத்தகம் நினைக்கிறேன். அந்த குழந்தைகள்லாம் வந்து கையை பிடிச்சு விளையாடுறது, அதுலயும் ஒரு சர்ச்சைக்குரியான இது பரவிட்டு இருக்கேன். இல்ல அதான் இதுல அடுத்த கேள்வி இன்னொரு அடுத்த கேள்வியும் தவறாக இருக்கு. அந்த கேள்வி என்னன்னா, தேம்பாவளியின் ஹீரோ யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதுல உங்களுக்கு வந்து அதுக்கு பேர் என்னது, ஜோசப், சந்தா சாஹிப், வளன், இன்னொரு பேர் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இயேசுடைய அப்பா தான் வந்து அந்த கதையில ஹீரோ. இயேசுடைய அப்பா பேரு ஜோசப். தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா யோசேப்புன்னு இருக்கும். ஆனால் கேத்தலிக்ஸ் அகெயின் சூசையப்பர்னு போடுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை, இந்த தேம்பாவணிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா எழுதியது இயற்றியது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் பெஸ்கின்னு சொல்லிட்டு வீரமாமுனின்னு ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக கூறுவது அது அவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்த சுப்ரதீப கவிராயர்ங்கிறவர் எழுதினது. அவரும் ஒன்றும் பெருசா கஷ்டப்படல. என்ன பண்ணாருன்னா, கம்பராமாயணத்தை எடுத்து அப்படியே கொஞ்சம் மாத்தி போட்டாரு. அயோத்தி படலம்ங்கிறத எடுத்துட்டு அப்படியே ஜெருசலேமா மாத்திருப்பாரு. அயோத்திங்கிறது ஒரு வளமான இந்திய ஊரையும் பாலைவனத்துல இருக்கிற ஜெருசலேமையும் அப்படியே மாத்திருப்பார், சம்பந்தமே இல்லாம. அதுல ஜோசப்ங்கிற பேரை தமிழ் படுத்துறேன்னு வளன்னு போட்டிருப்பார்.
எனவே ஹீரோ வளர்ந்து வந்திருக்கணும். இதுல இயேசுன்னோ ஜோசப்னோ யாராவது தேர்ந்தெடுத்திருந்தால் இது பிரச்சனை. இப்ப வந்து தமிழ்ங்கிறது ஒரு சின்ன கீ புக்கை வச்சு படிப்பாங்க. தேம்பாவணி முழுக்க படிச்சிருந்தாதான் இது தெரியும். இப்ப வரவெல்லாம் முழு பைபிளையும் படிச்சுட்டு வரணும், முழு தேம்பாவணியும் படிச்சுட்டு வரணும்னா இவங்க மதம் மாத்துறதுக்காகவே இவங்க இதை நடத்துறாங்களா? இது வந்து எதுக்காக? இது அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த டிஎன்பிஎஸ்சில ஒரு கிறிஸ்தவ மெம்பர் இருக்காருன்னா இந்த மாதிரி இருக்கு. சில காலம் முன்பாக லயோலா காலேஜை சேர்ந்த ஒரு இயேசு சபை பாதிரி, ஜெசியூட் பாதிரி ஒருத்தர் சொன்னார், நான் வந்து இது ப்ரீகேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரைமரி ஸ்கூல் போர்ஷன் டீச்சிங்ல நான் வந்து ஜெசியூட் ஐடியாவை திணிச்சுட்டே இருந்தாரு. இப்ப இது மாதிரிதான் வருதான்னு. அடுத்தது நீங்க சொன்னீங்க 3வது பாடத்திட்டத்துல அதுல வந்து ஒரு முஸ்லீம் பையன் குல்லா போட்ட மாதிரி இருக்கு, அவன் பக்கத்துல இருக்கிறவன் இன்னொன்னு சிறுவை போட்ட மாதிரி இருக்கு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், இந்த மாதிரி எந்த பையனும் வந்ததில்லை. இப்பப்ப இல்ல பர்தா வருதே தவிர ஸ்கூல்ல யாருமே வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ல வந்து நான் பார்த்ததில்லை, இன்னைக்கும் காண்றதில்லை. இன்னும் சொல்ல போனா எல்லாம் யூனிஃபார்ம்ல வரும். சரி, 2வது அங்க இருக்கிற 1-2 குழந்தைங்க நெத்தியில குங்குமம் மாதிரி தெரியுது, இல்ல ஒண்ணுல விபூதி இருக்க மாதிரி இருக்கு தெரியும். ஆனா அந்த புக்கை முழுசா நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தா எந்த முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கிளாஸ்ல வாத்தியார் நடத்துற மாதிரி இருக்கிறது இல்ல. லேடிஸா இருந்தா குங்குமம் இருக்கு, ஆனா ஒரு வாத்தியாருக்கு கூட திருநீர் இல்லை. நீர் இல்லாத நெற்றி பால் அப்படிங்கிறது ஔவையார் சொன்னது. நீங்கள்லாம் தமிழ் பாட்டி ஔவையார் சொன்னதை கூட ஏத்துக்காத தமிழர் விரோதிகளா? 2வது பாடசாலை போக வேண்டும் பாப்பா எழுந்திரு, இது தலைவாரி பூச்சூட்டி அன்னை இது அப்படின்னு பள்ளிக்கூடம் போக வேண்டும் பாப்பான்னு சொல்லி பாரதிதாசன் பாடியிருக்காரு. எந்த ஒரு குழந்தை தலையிலையும் பூவை காணும், பெண் குழந்தை தலையிலையும். எதற்காக? தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி இவங்க வைக்கிறாங்க. ஏன்னா அதே மாதிரி கொன்றை வேந்தன் அப்படிங்கிற ஒரு 9வது பாடல பாத்தீங்கன்னா அதுல முதல் வரி அன்னையும் பிதாவும் முன்னறிவேன், அடுத்தது ஆலயம் தொழுது சாலவும் நன்றி, இதெல்லாம் எடுத்துருவாங்க. எங்கெல்லாம் அவங்களுக்கு கடவுள் பக்தியை சொல்றதோ அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஏன்னா திருவள்ளுவர் அதனாலதான் இவங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு அழகா சொல்லியிருக்கார், கல்வி கற்பதே இறைவனின் திருவடிகளை வணங்குவதற்கு. இறைவனின் திருவடியை வணங்காதவன் தலையில் உள்ள கண் காது மூக்கு வாய் தோள்களால் பயனில்லை அப்படிங்கிறார். சோ இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். சோ மக்களை மதவாதத்தால் பிளவு செய்து வெற்றி பெறுவதில் சிறிய வெற்றி பெற்றிருக்காங்க. அரசியல்ல 1 week is a long period in politics. போன வாரம் வரைக்கும் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப நாங்க எதிர்கட்சியா செயல்படுவோம்ட்டாங்க. ஆனால் பிஜேபி அதற்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ல போயிட்டு இருக்காங்க. அடுத்த 4 மாதத்துல மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், பீகார் 4 ஸ்டேட் எலெக்ஷன் இருக்கு. இதுல அவங்க டெல்லியும் வருது அதுக்கு பின்னாடியே. இந்த 5 ஸ்டேட்ல பிஜேபி செயல்பட்டுடுச்சுன்னா அதற்குள்ள பல காங்கிரஸில் கிட்டத்தட்ட 40 எம்பிக்கள் பாஜகவின் தொடர்பில் இருப்பதாகவும், இங்க திமுக இருந்து கூட நான் கூட்டி வருகிறேன் என ஒரு தலைவர் 14 எம்பி கணக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை நம்ம சென்ற முறை மகாராஷ்டிரால நடந்த மாதிரி அது எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 5 மாநில தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறதாகவும் எனக்கு செய்திகள் வருகிறது. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரியே முஸ்லீம் லீக் கட்சியா காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு பிரச்சாரத்துல பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதை தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களும் இப்படி சொல்லியிருக்காரு. நீங்களும் இவ்வளவு ஒரு ஆதாரம் தொகுதியிலேயே ஆதாரத்தோட சொல்லியிருக்கீங்க, நம்பர்ஸை வச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கு. அடுத்த ஒரு குண்டும் போட்டிருக்கீங்க, 40 எம்பிக்கள் வந்து தொடர்புல இருக்கிறதாக. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.